காய்கறிகளில் விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபைபர்ஸ், ஆன்டிஆக்சிடன்ட்ஸ் போன்ற ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த எல்லா ஊட்டச்சத்துக்களும் அந்த காய்கறியை சமைத்ததுக்கு அப்புறம் கிடைக்குதா அப்படின்னா இல்லை. ஏன்னா அந்த காய்கறியை சமைக்கும் முறையை பொறுத்து நம்ம கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்தோட அளவும் வித்தியாசப்படுது. எந்த முறையில் சமைத்தால் எவ்வளவு ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும், எது சிறந்த சமைக்கும் முறை அப்படிங்கிறத பார்த்துருமா? காய்கறிகள் இருக்கிற ஊட்டச்சத்துக்களை சமைக்கும் வெப்பத்தின் உணர்திறனை பொறுத்து ரெண்டாக பிரிக்கலாம். ஹீட் ஸ்டேபிள் நியூட்ரியன்ஸ், ஹீட் சென்சிட்டிவ் நியூட்ரியன்ஸ். ஹீட் ஸ்டேபிள் நியூட்ரியன்ஸ் அப்படின்னா சமைக்கும் வெப்பத்தை தாங்கக்கூடியவை. உதாரணத்துக்கு மினரல்ஸ், ஃபேட் சால்யூபிள் விட்டமின்ஸ் ஆன ஏ, டி, இ, கே, ஃபைபர்ஸ் மற்றும் லைகோபின், பீட்டா கெரட்டின் போன்ற ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ். இந்த ஊட்டச்சத்துக்கள் சமைத்த பிறகும் அப்படியே கிடைக்கும். அடுத்து ஹீட் சென்சிட்டிவ் நியூட்ரியன்ஸ், சமைக்கும் வெப்பத்தால் பாதிக்கப்பட்டு குறையக்கூடியவை. உதாரணத்துக்கு விட்டமின் சி, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், குளுக்கோசினோலேட்ஸ் மற்றும் பாலிஃபினால்ஸ் போன்ற ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ். இந்த ஹீட் சென்சிட்டிவ் நியூட்ரியன்ஸ் தான் பிரச்சனையே. சமைக்கும் முறையை பொறுத்து நம்ம கிடைக்கக்கூடிய அளவும் வித்தியாசப்படுது. எந்தெந்த முறையில் சமைத்தால் எவ்வளவு பாதுகாக்கப்படுது? தண்ணீரில் வேக வைக்கும் போது 30-70% ஊட்டச்சத்துக்கள் தான் தக்க வைக்கப்படுகிறது. பொரிக்கும் போது 40-70%, வறுக்கும் போது 60-75%, ஏர் ஃப்ரையரில் சமைக்கும் போது 70-85%, விரைவாக வதக்கும் போது 65-90%, ஆவியில் வேக வைக்கும் போது 70-90%, மைக்ரோவேவில் சமைக்கும் போது 80-95% ஊட்டச்சத்துக்கள் பாதுகாக்கப்படுகிறது. ஸோ காய்கறிகள் இருக்கிற ஊட்டச்சத்துக்களை பாதுகாக்க டாப் 3 சிறந்த சமைக்கும் முறைகள்னா வதக்குவது, ஆவியில் வேக வைப்பது, மைக்ரோவேவில் சமைப்பது.